முகலாய காலத்தில் கல்வி முஸ்லிம் கல்வி முறையானது மதத்திற்கு முக்கியத்துவம் அளித்தது. இடைக்காலம் முஸ்லிம்கள் வருகையால் தொடங்குகிறது. எனவே இந்த காலகட்டம் முகமதியன் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. கல்வி நோக்கங்கள். இஸ்லாமிய கல்வியின் இறுதி நோக்கம் முக்தி பெறுவதாகும். இஸ்லாமிய பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கங்கள் இஸ்லாமை பரப்புதல், பண்பு அறநெறி மேம்பாடு, அறிவு பரவுதல், இஸ்லாமிய அரசின் விரிவாக்கம், அரசியல் மேம்பாடு. பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா தொடக்கநிலை கல்வியில் பாடத்திட்டமானது 3R கொண்டிருந்தது. அதாவது எழுத்து, எண்கணிதம், படித்தல். உருது படிப்பு முக்கிய பாடங்களில் ஒன்றாக உருவானது. சமய வழிமுறைகளும் தொடக்க நிலையில் கொடுக்கப்பட்டன. 2ஆம் நிலை மட்டத்தில் இலக்கணம், இயற்கை அறிவியல், வரலாறு, வானவியல், இராணுவ கல்வி போன்றவை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. வழிமுறையின் முறைகள். இடைக்காலத்தில் வாய் வழிமுறை, கண்காணிப்பு முறை, விரிவுரை முறை, படித்தல் மற்றும் எழுதுதல், சுய ஆய்வு முறை, பகுப்பாய்வு முறை, தூண்டல் முறை, சோதனை முறை போன்றவை கற்பிக்கும் வழிமுறைகளாக பயன்படுத்தப்பட்டது. ஆசிரியர்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தின் போது ஆசிரியர் மிகுந்த மரியாதைக்கு உட்பட்டிருந்தார். ஆசிரியருக்கும் போதனைக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஆசிரியர்களின் கட்டளைகளை மாணவர்கள் பின்பற்றி வந்தனர். மாணவர்கள் மதத்தில் சிறந்த அறிவை பெற்றனர்.